12th Standard Business Max, Chapter 1, Numerical Methods, Exercise 5.2, question number 6. Find the value of f of x when x is equal to 32 from the following table. டேபிளில் x and f of x கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ண போகிறோம். இது x. இது f of xங்கிறது என்னன்னு செய்கிறோம், yன்னு வச்சுப்போம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் ஃபார்வேர்டு ஆர் பேக்வேர்டு எந்த மெத்தடுன்னு கொடுக்கல. ஆனால் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னா 32ங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா 30க்கும் 35க்கும் பட்வீனில் வரும். அப்போ ஆரம்பத்திலே வந்துடுறதுனால நம்ம நியூட்டன் ஃபார்வேர்டு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்டா ஒய். டெல்டா ஒய்னா என்ன, கீழேருந்து மேலே சப் பண்ணணும். 12.5லேருந்து 13.3 சப் பண்ணோம்னா -0.8. அடுத்தது 13.3லேருந்து 14.1 லெஸ் பண்ணோம்னா 0.8 வரும். ஆனால் பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -0.8. தென் 14.1லேருந்து -14.9 சப் பண்ணும்போது அதுக்கும் சேம் 0.08. 14.9லேருந்து 15.9 சப் பண்ணும்போது -1. இது டெல்டா ஒய். நெக்ஸ்ட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய். ஏகைன் இதுலேருந்து இதை சப் பண்ணுறோம். 0.8லேருந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் இங்கே 0. ஏகைன் இதுலேருந்து இதை சப் பண்ணும்போது இதற்கும் 0. 0.8லேருந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 0.8. அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிறது +0.2. டெல்டா கியூப் ஒய். 0 மைனஸ் 0 0. இதுலேருந்து இதை சப் பண்ணோம்னா -0.2. லாஸ்ட் ஒன் டெல்டா பவர் 4 ஒய். இதுலேருந்து இதை சப் பண்ணும்போது இங்கே சிம்பிள் மாறும். அதனால் இது +0.2ன்னு வந்துடும். எக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ x0. இதில் y0. டெல்டா y0 -1. டெல்டா ஸ்கொயர் y0ங்கிறது 0.2. டெல்டா கியூப் y0ங்கிறது -0.2. டெல்டா பவர் 4 ஒய் அப்படிங்கிறது 0.2. எக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. அதனால் எக்ஸ் வேல்யூ 32 எடுத்துக்கிறோம். x0 அப்படிங்கிறப்ப x0ங்கிறது 30. ஹெச்ங்கிறது என்னென்னா எக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ் காலம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 30, 35, 40, 45 5 அதிகமாக இருக்கும். அதனால் ஹெச் வேல்யூ 5. n வேணும்னா ஃபார்முலா x மைனஸ் x0/5. எக்ஸ் எவ்வளவு 32 மைனஸ் x0ங்கிறது 30 பை ஹெச் அப்படிங்கிறது 5. 32 மைனஸ் 30ங்கிறது 2/5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.4. எது என்னோட வேல்யூ 0.4. நியூட்டன் ஃபார்வேர்ட் ஃபார்முலா இஸ் y is equal to y0 plus n/1 factorial delta y0 plus n into n minus 1/2 factorial delta square y0 plus etc. n single term delta power 1. இங்கேயும் 1 term 1 1 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 factorial 2 delta power 2. இங்கே n மைனஸ் 1 2 டேர்ம். எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல். அதே நேரத்தில் இங்கே என்ன இருக்கோ அது டெல்டாவோட பவரில் இருக்கும். y0 அப்படிங்கிறது 15.9. டெல்டா y0ங்கிறது -1. டெல்டா ஸ்கொயர் y0னா டெல்டா ஸ்கொயர் ஒயில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம். டெல்டா கியூப் y0னா டெல்டா கியூப் ஒயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். y is equal to y0. y0 என்ன 15.9 ப்ளஸ் n. என்னோட வேல்யூ 0.4 பை 1 ஃபேக்டோரியல் டெல்டா y0. டெல்டா y0 அப்படிங்கிறது -1 ப்ளஸ் n 0.4 minus 1 by 2 factorial delta square y0. delta square y0ங்கிறது 0.2. n 0.4
0.4 minus 1, 0.4 minus 2 by 3 factorial delta cube y naught என்ன வருது minus 0.2 plus 0.4, 0.4 minus 1, 0.4 minus 2, 0.4 minus 3 by எத்தனை டைம் இருக்குது 4 டைம்ஸ் அதனால் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா பவர் 4 டெல்டா பவர் 4 ஒய் நாட்டுங்கிறது 0.2 இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் y is equal to 15.9 plus 0.4 into minus 1 minus 0.4 plus 0.4 0.4 minus 1 minus 0.6 by 2 factorial na 2 into 1 2 into 0.2 plus 0.4 0.4 minus 1 minus 0.6 0.4 minus 2 minus 1.6 into minus 0.2 divided by 3 factorial 3 into 2 into 1 6 0.4 0.4 minus 1 minus 0.6 அப்புறம் இங்கே minus 1.6 இதுக்கு minus 2.6 into 0.2 whole divided by 4 factorial y is equal to 15.9 minus 0.4 plus இங்கே ஒரு 0.2 இங்கே ஒரு minus 0.6 அப்புறம் இந்த டேம் எது 0.4 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 0.6 1.06 into 0.2 by 6 the last one 0.4 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அதனால் 0.6 1.6 minus 2.6 0.2 whole divided by 4 factorial 4 factorial ங்கிறப்ப 4 3 2 1 4 3 12 12 to 24 15.9 minus 0.4 plus 2 into 2 4 4 into 6 24 24 ஆனால் என்ன 24னா மைனஸ் 24 எத்தனை டிஜிட் தாண்டி வரும் அப்படின்னா 0.024 அந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துரும் இந்த இடத்துல அந்த மைனஸை போட்டுருவோம் இந்த மைனஸ் அடுத்தது இந்த டென் 0.4 0.6 1.06 0.2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பை 6 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.0128 அடுத்தது the last one 0.4 0.6 1.6 minus 2.6 0.2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 24 ஆல் டிவைட் பண்ணோம்னா minus 0.00832 இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 15.45488 அப்படின்னு வரும் x is equal to 32 அப்படிங்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 15.45 when x is equal to 32 then y is 15.45 அவ்வளோதான்